Hi friends, I'm Matthew Venki. I'm back to farm. Finally, Chief Minister of Tamil Nadu, Vijay ஆயிட்டாரு. First of all, congrats for that. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்றத அவர் தான் சொல்லணும். லைக் ஆட்சிக்கு வந்தவொடனே 3 சைனு போட்டார். 500 யூனிட் 2 months யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு இருக்காரு. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக தனி ஃபோர்ஸ் இது பண்ணியிருக்காரு. உமன் சேஃப்டிக்கு தனி ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அவர்தான் 3 பண்ணியிருக்காரு. பட் லேட்டர் ஆன் பண்ணுவார் போல். லைக் இப்போ நான் ஆஸ் அ பப்ளிக் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் என்ன கேட்குறேன், என்ன சொல்கிறேன், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம விஜய் அவர் எலெக்ஷனுக்கு வராரு, அவர் பாலிடிக்ஸில் வராது சொல்லி பேசணும். நிறைய பேர் பாலிடிக்ஸ் பேசணும், வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கரெக்டு தப்புன்றதை தாண்டி நிறைய பேர் பேச ஆரம்பித்தோம், நிறைய பேர் கற்றுக்க ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட்ஸ் வெரி குட். லைக் இப்போ அவர் சிஎம் ஆகிட்டாரு, அதுக்கு மேலே நம்ம வேலை இல்லைப்பா, அதை அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம இவங்க பார்த்துப்பாங்கன்ட்டு இல்லாமல் இதே மாதிரி ஃபர்தராகவும் நம்ம பாலிடிக்ஸ் பேசணும். யார் கரெக்டு, எதிர்கட்சி அவங்க கேள்வி கேட்குறதோ இல்லையோ நம்ம சைட்லேருந்து நம்ம கேட்கணும். எனக்கு அவர் உள்ளே வரணுன்றது என் எதிர்பார்ப்பு தான். ஆனால் ஜெயிக்கணுமான்னு கேட்டால் அவர் ஏன் எவ்வளோ சீக்கிரமாக ஜெயிப்பாரா அப்படின்றது டு பி ஃப்ரேங்க், அவர் ஜெயிச்சது கஷ்டமாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. லைக் பிகாஸ் ஆஃப் தட் அவர் என்ன பண்ண போகிறேன்றதை அவர் சொன்னார். ஆனால் எப்படி பண்ண போகிறேன்றதை அவர் சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள், கரப்ஷனை ஒழிக்க போகிறேன். ஸோ ஓகே, குட், தட்ஸ் வெரி குட். எப்படி ஒழிக்க போகிறேன், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லலை. கண்டிப்பாக டிவிகே சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் இப்போ தானே வந்திருக்காரு, பண்ணுவார். டிஎம்கே 5 வருஷத்தில் பண்ணாதது இவர் எப்படி உடனே பண்ண முடியும்? 5 வருஷத்தில் அவங்க பண்ணதை இவரால் உடனே பண்ண முடியாது. இந்த நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளேயே பண்ணிடுங்கன்றது தான் எங்களுடைய டிமாண்டு. மற்றபடி நாங்கள் டிவிகேக்கு எதிரானவங்களோ விஜய் சாருக்கு எதிரானவங்களோ கிடையாது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம டிஎம்கே சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணாலும் அவங்கள தான் காரணம்னு சொல்லிடணும். இன்றைக்கி அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடா விஜய் இருக்கும்போது என்ன பண்ணாலும் நம்ம அவங்கள தான் சொல்லுவோம். லைக் ஒரு தாசந்தார் ஆர் விவோ ஒரு தப்பு பண்ணாலுமே நம்ம அங்கே தான் சொல்லுவோம், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடாக தான் சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் தி ரியாலிட்டி. அண்ட் தென் பீப்புள் ஆகிய நம்ம ஒரு சிவிக் சென்ஸை மெயின்டைன் பண்ணோம். ஓகே, விஜய் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னாலுமே பார்த்துப்பாரான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அப்படி ஹைப்போதெட்டிக்கலி நம்ம வச்சுப்போம். நம்மளுக்கும் ஒரு பேசிக் சிவிக் சென்ஸ் இருக்கணும், நம்ம ஒரு சிவிக் சென்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அண்டு நிறைய பேர் இதே மாதிரி நிறைய விஷயங்களில் பாலிடிக்ஸ் பேசணும். ஒரு சில விஷயங்கள் தப்புட்டு அவர் பண்ணான்னா நம்ம தப்புன்னு சொல்லணும். நான் தளபதி விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவரை மீன் பண்ணலை. ஒரு சில பேர் சைட் சிக் வச்சுக்கிறாங்க, அது கரெக்டாக தப்பான்ற டிபேட் போகல, அதை நான் போகவும் விரும்பலை. இது இப்போ எனக்கு ஒரு நான் மேரீட் ஆகிட்டேன். இப்போ என் ஒய்ஃப் இருக்காங்க. என் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு என் ஹஸ்பண்டு எங்கே என்னமோ போகலாமா, என்ன என்னமோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அந்த ஒய்ஃப் ஒரு பொண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும், அது கரெக்டாக? இப்போ இதே இது என்கிட்ட உன் ஒய்ஃப் எங்கே என்னமோ போகலாம் வரலாம் அப்படி இருக்கலாம் அப்படியா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு கரெக்டாக? ஸோ இதுக்கான நான் பதில் சொல்லலை. நீங்கள் ஒன்றே சொல்லலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஆர்டிகல் 19. பிகாஸ் ஆஃப் தட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் யூபிஎஸ்சி அசிஸ்டன்ட் உடனே ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் 19 அதெல்லாம் பேசுங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ரோம் எல்லாமே இருக்குது. பட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். யார் என்ன பண்ணாலுமே சரி, நம்மளுக்கு எது சரிப்படுதோ அதை பண்ணணும். 4 பேர் தப்பு பண்ணுறாங்கன்றதுனால 5வதாக இருக்குது நம்மளும் தப்பு பண்ணணும். அது அந்த 4 பேர் பண்ணுற தப்புக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு கிடையாது. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான், அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும், வாய்ஸ் கொடுத்தே ஆகணும். அண்ட் தென் சில பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீ சிபிஐக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன், சிபிஎம் தானே சப்போர்ட் பண்ணுவேன். அவங்களே இப்போ பார்த்தல டிவிகே கூட தான் இருக்குது, தளபதி கூட தான் இருக்குது. அதுக்கு சிபிஐ தலைவர் அவரே பதில் சொல்லிட்டாரு. நான் சொல்கிறேன், கூட்டணின்றது வேறு, அதுன்றது வேறு. அதுன்ற சென்ஸ் எனக்கு இங்கே பிஜேபி வரக்கூடாது. ஸோ இங்கே எல்லாரோடைய ஏம் அண்ட் ஆசையுமே அதுவாக தான் இருக்குது. ஸோ அப்போது
விஜய் அவருக்கு வந்து 108 அப்படி தான் இருக்குன்ற போது ஐயூசி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களும் விசிகே சிபிஐ சிபிஎம் ஐஎம் ஸோ இவங்க எல்லாருமே அவருக்கு மெஜாரிட்டி கொடுத்து அவரை இது ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஈவன் தோ அவருக்கு அந்த கவர்னர் அவ்வளோ பண்ணாங்க, அதுக்குமே ஆர்டிகல் 163 நம்ம பேசலாம். பட் அந்த டிபேட்குள்ளே போகிறத விட்டுட்டு ஒரு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அந்த கேண்டிடேட் அவர் வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்கலாமே, ஏன் இன்னுமே கொடுக்கல அப்படின்னா. பட் ஃபைன், அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். இனி ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுடைய கல்ச்சருக்கோ நம்மளுடைய ஐடியாலஜிக்கோ ஏதாவது தப்பாக இருக்குது, செட் ஆகாத மாதிரி இருக்குன்னா அதுக்கு எந்த லெவலில் அகென்ஸ்ட் பண்ணுவார் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே பாலிடிக்ஸ் தெரிஞ்ச ஒரு சில பீப்புள் கண்டிப்பாக வந்து டிஎம்கே ஆட்சி மாதிரி இல்லை, ஏடிஎம்கே ஆட்சி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். நாளைக்கு ஆஃப்டர் தி 5 இயர்ஸ் விஜய் சாரோடைய ஆட்சி மாதிரி திருப்பியும் இருக்கணும், விஜய் சாரே வரணுன்ட்டு பேச வைக்கணும். அதுதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்லது யார் பண்ணாலும் நல்ல விஷயம்தான், தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அதை விஜய் சார் பண்ணாலும் தப்பு தான், ஸ்டாலின் சார் பண்ணாலும் தப்பு தான். ஸோ நல்லது யார் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணணும். அண்ட் தென் இப்போது நான் முதல் மாதிரி ஒரு ஸ்கீமு இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது, நாளைக்கும் இருக்குமா இருந்துக்கிட்டு இருக்குமான்ட்டு தெரியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில நல்ல ஸ்கீம்ஸை ஸ்டாப் பண்ணிட வேணாம். அண்ட் தென் ஒரு சில நல்ல ஸ்கீம் சொல்லியிருந்தாங்கன்னா அதை கொடுக்காமையும் விட வேணாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி டிவிகே சப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாரு, 5 இயர்ஸில் எல்லாத்தையும் கண்டிப்பாக அவர் பண்ணாருன்னா ரொம்ப பெரிய விஷயம், நல்ல விஷயந்தான். அவர் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். லைக் இன்கேஸ் அவர் பண்ணலை, அவர் சைடில் ஏதாவது க்ரியேட்டிசம் இருக்குன்னா இதே யூடியூப் சேனலில் இதே இன்ஸ்டாகிராமில் நான் கொஸ்டின் கேட்டு போடுவேன், என் வாய்ஸ் அவுட் ரைஸ் பண்ணுவேன். அக்கௌண்ட்டு போச்சுன்னா இன்னொன்று க்ரியேட் பண்ணிப்பேன். பட் என் உரிமை போச்சுன்னா இன்னொன்றுலாம் என்னால் வாங்க முடியாது. என் உரிமைக்கு நான் வாய்ஸ் அவுட் பண்ணுவேன். ஸோ உங்கள் உரிமைக்கும் நீங்களும் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள், உங்கள் ரைட்ஸை நீங்கள் தான் கேட்கணும். எனிவே தேங்க்யூ. தளபதி சேம் ஆகிட்டாரு, என்ஜாய் பண்ணுங்கள். பட் பேசிக் சிவிக் சென்ஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.